எப்பா கைய வலிக்குது. ஐயோ சார் மாமனா மாமியத்துல வேற இல்லாத மாப்பிள்ளை கேக்குறீங்க. அரேஞ்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டம் சார். கொஞ்சம் பொறுத்துக்குங்க, அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐயோ அம்மா கைய வலிக்குது. ஐயோ அம்மா கைய எந்த வலி வலிக்குது. ஐயோ ஏங்க என்னண்ணே சொல்லுங்கண்ணே. ஏங்க இந்த நிலைமையில கஷ்டப்பட்டு மூட்டையை தூக்கிட்டு நடந்து போறீங்களே, வீட்டுல யாராச்சும் கூப்பிட்டுக்கலாம்ல? வீட்டுல யாரும் இல்லண்ணே. அட கொடுமையே, எதுக்கு தான் இந்த ஆண்டைய மனுஷனை மட்டும் இப்படி எல்லாம் சோதிக்கிறானோ? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். போன் மட்டும் நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. சார், உங்க பொண்ணுக்கு மாமனார் மாமியை தொழில் இல்லாத மாப்பிள்ளையா பார்க்க சொன்னீங்களே, அப்படி ஒருத்தன் கிடைச்சிட்டான். நீங்க கமிஷனை மட்டும் எடுத்து வைங்க, அடுத்த மாசம் கல்யாணத்தை முடிச்சிடலாம். சார் கமிஷனை பண்றாங்க. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. விடியா என்ன நினைச்சு நீ ஆயா இவ்வளவு கஷ்டப்படுற? என் நிலைமை என்ன மாறவா போகுது? ஏங்க நீங்களே இந்த நிலைமையில இருக்கீங்க, சாப்பாட்டுக்குள்ள என்னங்க பண்ணீங்க? சாப்பாடுலாம் வீட்டுல இருக்கா, ஆக்கி போட்டுருவாங்கயா. எது? ஓ வாயில வண்டி மாடி வர, வீட்டுல யாருமே இல்லைன்னு சொன்னா அப்ப நீ அனாதை இல்லையா? யாரையா பாத்திர அனாதான்னு சொன்ன? காதுல கரெக்டா ஏற, நீ தானே வீட்டுல யாரும் இல்லைன்னு சொன்ன. வீட்டுல யாரும் இல்லத, எல்லாம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா மூதேவி. என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி.